வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். சரிங்களா? அதாவது நம்ம துருதுரா யோகத்த பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? அப்படி என்ன துருதுரா யோகம்? அதாவது சந்திரனுக்கு 2 பக்கட்டும் கிரகங்கள் அமைந்தால், அது துருதுரா யோகம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? இந்த துருதுரா யோகத்துல பார்த்தீங்கன்னா, அ சந்திரன் நடுவுல இருக்கார். 2 பக்கட்டும் குருவும், சுக்கிரனும் இருந்துச்சுன்னா, தைரியமானவராக இருப்பார். சரிங்களா? பொறுமைசாலியாக இருப்பார். பராக்கிரம வித்தைகள் தெரிந்தவராக இருப்பார். மனநலம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நீதி சாஸ்திரங்களை அறிந்தவராக இருப்பார். நிதி எந்த இடத்தில் இருக்கிறதோ, அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அதிகம் செல்வம் உடையவராக இருப்பார். இல்ல செல்வம் செல்வம் படைத்த வீட்டில் பிறந்தவராக இருப்பார். அரசருக்கு நிகரான காரியங்களை செய்யும் வல்லமை உடையவராக இருப்பார். சரிங்களா? பேரும், புகழும், கீர்த்தியும் பெற்ற மனிதராக இருப்பார். உங்களுடைய ஜாதகத்திலே சந்திரனுக்கு முன்னாடி, பின்னாடி கிரகம் இருந்து, அது குருவும், சுக்கிரனாக இருந்தா உங்களுக்கு இந்த பலன் கட்டாயம் உண்டு. சரிங்களா? அதேபோல சந்திரனுக்கு அ பின்னாடி புதன் இருந்தாலும் சரி, இல்ல முன்னாடி புதன் இருந்தாலும் சரி, இல்ல ச சனி இருந்தாலும் சரி, சரிங்களா? சந்திரனுக்கு பின்னாடி சனி இருந்தாலும் சரி, இல்ல சந்திரனுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இது துருதுரா யோகத்துல இருக்கும். மொத்தம் புதனும், சனியும் ஏதோ ஒரு இடத்துல சந்திரனுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படி கேட்டீங்கன்னா, நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். தன லாபத்திற்கு ஏற்ற விஷயங்களில் அவரு புழங்குபவராக இருப்பார். சரிங்களா? தேசங்கள் அதிகம் சுத்துபவராக இருப்பார். நிறைய ஊர் பயணம் செய்பவராக இருப்பார். கல்வி, வித்தை இதில் தேர்ச்சி பெற்ற மனிதராக இருப்பார். சரிங்களா? அ ஒருவேளை ஒரு சிலருக்கு தேர்ச்சி இல்லாமலும் இருக்கும். சரிங்களா? அ அந்நியர்கள் மதிக்கத்தக்க அதாவது நம்மளுடைய பகையாளிகள் மதிக்கத்தக்க ஒரு ஆளா இருக்கிறதுக்கும் ஒரு யோகம் வேணும். சரிங்களா? அப்படிப்பட்ட நபரா இருப்பார். சரிங்களா? சுற்றத்தார்களிடம் அவ்வளோ சீக்கிரம் பகைமை பெற்றுக்க மாட்டாரு. அப்படி பகைச்சுக்கிட்டாங்கன்னா போ மாட்டாரு. அதாவது அவருக்கு உள்ளூர்ல விட வெளியூர்ல செல்வாக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதேபோல அ சந்திரன் க்கு முன்ன பின்ன அதாவது முன்னாடி இடத்துல இருக்கான், பின்னாடி இடத்துல இருக்கான். சரிங்களா? செவ்வாயும், குருவும் இருந்துச்சுன்னா, அவர் எப்பேர்ப்பட்ட மனிதராக இருப்பார்? சரிங்களா? தொழிலில் ஆர்வமிக்க நபராக இருப்பார். சரிங்களா? தொழிலில் ஆர்வமிக்க நபராக இருப்பார். புகழ்பெற்று விளங்குவார். மிகுந்த செல்வம் படைத்தவராக இருப்பார். சரிங்களா? மக்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடியவரா இருப்பார். சொந்த தொழில்ல இருக்கும்போது கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதனால சில பகைமையும் வரும். இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா இருப்பார். ஸ்ட்ராங்கா இருப்பார். சரிங்களா? மகிழ்ச்சியானவராக இருப்பார். தன் வம்சத்தை விருத்தி அடைவதற்கு எல்லா வகையிலும் பாடுபடும் கூடிய ஒரு நபராக இருப்பார். சரிங்களா? அதேபோல அதேபோல அ சந்திரனுக்கு முன்னாடி, பின்னாடி குரு இருந்துச்சுன்னா, சந்திரனுக்கு முன்னாடியும், பின்னாடியும் குருவும், புதனும் இருந்துச்சுன்னா, சரிங்களா? இதுவும் துருதுர யோகம் தான். தர்ம காரியங்கள் அதிகம் செய்பவதில் அ மிகுந்த ஈடுபாடு உடைய நபராக இருப்பார். சரிங்களா? சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவராக இருப்பார். இனிமையாக பேசக்கூடிய நபராக இருப்பார். பேச்சில் அதிகாரம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஆனால் பேச்சு இனிமையா இருக்கும். நல்ல பலம் கொண்டவராக இருப்பார். செல்வம், தனம் படைத்தவராக இருப்பார். சரிங்களா? இந்த மாரி குணங்கள அவர் கொண்டவராக இருப்பார். அதேபோல அ சந்திரனுக்கு முன்னாடி, பின்னாடி புதனும், சுக்கிரனும் இருந்துச்சுன்னா, சரிங்களா? புதனும், சுக்கிரனும் இருந்துச்சுன்னா, இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய நபராக இருப்பார். அழகானவரா இருப்பார். நல்லா அதிர்ஷ்டசாலியா இருப்பார். சரிங்களா? அதிர்ஷ்டசாலியா திகழ்வாரு. இசை, நாடகம், கலை இது போன்ற விஷயங்களில் ஆர்வமிக்க நபராக இருப்பார். பலராலும் மதிக்கப்படும் அளவிற்கு அ ஒருத்தர் அமைச்சர் பதவியில எப்படி இருந்தா இருப்பாருங்க, அந்த அளவுக்கு அவர் பேரும் புகழோட இருப்பார். சரிங்களா? பலரால் மதிக்கப்படும் அளவிற்கும் பணம் படைத்த நபராகவும், மரியாதை படைத்த நபராகவும் இருப்பார். அதாவது அடுத்து அ சந்திரன் முன்னாடி இருந்து, இல்ல முன்னாடி இடத்துலயோ, பின்னாடி இடத்துலயோ சனியும், செவ்வாயும் இருந்துச்சுன்னா, சரிங்களா? இவரு பார்த்தீங்கன்னா, அ
பெண்களிடமிருந்து வருமானம் பெறக்கூடியவராக இருப்பார். சரிங்களா? ஊர் சுற்றும் குணம் கொண்டவராக இருப்பார். சரிங்களா? ஊர் சுற்றி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் உடையவராக இருப்பார். அதிகம் கொஞ்சம் கோபம் படக்கூடிய நபராக இருப்பார். எப்போதும் அ கொஞ்சம் கவலை படைத்த முகத்தோட தான் இருப்பார். ஆனாலும் ஏன்னா 2 பக்கம் பாவ கிரகங்கள் இருக்குல்ல, அதனால. சரிங்களா? எப்ப எதிரிகளை எ தானே உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆனா இந்த மாரி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சுபருடைய பார்வையோ, எச்சரிக்கையோ கிடைச்சுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுவும் துருதுரா யோகத்துல பாவகத்திரி யோகம் மாரி வரும். சரிங்களா? அதேபோல செவ்வாயும், சுக்கிரனும் சரிங்களா? அ சந்திரன் நடுவுல வந்து 2 இந்த போட்டோ, இல்ல இந்த போட்டோ 12ஆம் கட்டத்திலயோ, இல்ல 2வது கட்டத்திலயோ செவ்வாயும், சுக்கிரனும் இருக்கணும். அதாவது முன், பின் 2 பக்கத்துல எந்த ஒரு பக்கத்துல இருக்கலாம். துருதுரா யோகத்து கான்செப்ட்ல வரணும். சரிங்களா? அதாவது செவ்வாய் பின்னாடி பின்னாடி இருக்கலாம், இல்ல முன்னாடி இருக்கலாம். சுக்கிரன் முன்னாடி இருக்கலாம், இல்ல பின்னாடி இருக்கலாம். சரிங்களா? இந்த மாரி உள்ள நபர்கள் வந்து சிறந்த குணம் கொண்டவராக இருப்பார். சிறந்த மனைவியை பெற்றவராக இருப்பார். நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். சரிங்களா? சுப காரியங்கள் பிரியம் உள்ளவராக இருப்பார். சரிங்களா? அ சுத்தமானவராக இருப்பார். திறமை மிக்க நபராக இருப்பார். போர்க்களத்தில் மிகுந்த வீரமும் போர்க்களத்தில் மிகுந்த வீரமும் உடையவராக இருப்பார். சரிங்களா? இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வந்து ஆர்மிக்கு போனாங்கன்னா செம்மையா இருக்கும். சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே. நம்ம ஒரு அடுத்த பதிவுல பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு துருதுரா யோகத்த பத்தி ஓரளவு பார்த்துருக்கோம். சரிங்களா?